ஹாய் காய்ஸ், என் பேர் புகழ். நீங்கள் பார்த்துட்டு பிஏ டெக் அண்ட் அப்டேட்ஸ். இன்னைக்கு வந்து திருவள்ளூர் மக்களுக்கான ஒரு அப்டேட் தான். திருப்பியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜாவா ஷோரூமில் இருந்து பிரிட்ஜ் இறக்கத்தில் அப்படியே சேலம் போகிற ரூட்டில் உள்ளே வந்தீங்கன்னா 3வது கடையோ ஒரு டிஃபன் கடை இருக்குது. காலையில் வந்து நீங்கள் ஒரு நல்ல டிஃபன், டேஸ்டியான டிஃபன் சாப்பிட்லான்னா இந்த கடையில் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். இந்த கடை எத்தனை வருஷமாக வச்சுருக்காங்க, என்னென்ன ரேட்டு, எப்போதுலேருந்து எந்த டைமுக்கு கடை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம கேட்கலாம் இங்கே பாயம்மா கிட்ட. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கடையை வந்து எங்கேருந்து வர்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக அப்படியே வீடியோ வந்து போயிட்டே இருக்கும். அதில் நீங்கள் பார்க்கலாம் எப்படி வரலான்னு சொல்லிட்டு. கரெக்டாக வந்து பிரிட்ஜ் இறக்கத்தில் ஜாவா ஷோரூம் பேக் சைடு 3வது கடை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். இப்போ வந்து நம்ம பாயம்மா கிட்ட பேசலாம், அவங்க கிட்ட என்னன்னு கேட்கலாம். எத்தனை வருஷமா பயமா கடை வச்சிருக்கீங்க? 20 வருஷமா. 20 வருஷமா கடை வச்சிருக்கீங்க இதே இடத்துல? ஆமா. ஓகே. நம்ம கிட்ட என்னென்னலாம் இருக்கு, என்னென்னலாம் ஸ்பெஷலு? இட்லி, பூரி, வடை, வடக்கறி, சாம்பார், சட்னி, கார சட்னி. பூரியும் இருக்குன்னு சொன்னீங்க. உருளைக்கிழங்கு. பூரி, உருளைக்கிழங்கு அதுவும் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல அடிஷ்னலா ஏதாவது ஆட் பண்ணலான்னு இருக்கீங்களா? தோசை போடலான்னு இருக்கிறேன். தோசை போடலான்னு இருக்கீங்க. ஓகே. இட்லில என்ன ரேட் நம்ம கிட்ட? 6 ரூபாய் ஒரு இட்லி. 6 ரூபாய் ஒரு இட்லி. வடை? வடை 5 ரூபாய். வடை 5 ரூபாய். பூரி? பூரி 2 5 ரூபாய். ஒரு செட்டு பூரி வந்து 15 ரூபாய் தான். அதுக்கப்புறம் தோசை போடலான்னா அது என்ன ரேட்ல போடலான்னு? 10 ரூபாய். 10 ரூபா ஒரு தோசை. ஓகே. இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் இங்கே என்னென்ன சட்னி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். எனக்கு வந்து நான் மொத்தமாக சாப்பிட்டு எனக்கு எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு க்ளீனாக நான் சொல்கிறேன். நீங்கள் அதை வச்சு வந்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூவும் சொல்லுங்கள். நான் இப்போ சாப்பிட்றேன். ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இட்லி வந்து சாஃப்டாக தான் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. அவங்க சொன்ன மாதிரியே 20 இயர்ஸாக வந்து இங்கே கடை வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கான டேஸ்ட்டு, அதுக்கான இதுவும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு இட்லியோடு அவங்க சாம்பார் சட்னி தான் வந்து எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்க வந்து சாப்பிட்றவங்களும் அதே தான் சொல்லுவாங்க, சாம்பார் சட்னி வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மெயினாக இந்த ஒயிட் சட்னியும் அதுக்கப்புறம் இந்த ரெட் சட்னியும் தான் நான் சொல்லுவேன். இந்த சாம்பாரோட இந்த 2 சட்னி தான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். வடைக்கு வருவோம். வடை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆனியன்லாம் அதிகமாக வச்சு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் நான். ஓகே, நல்ல கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அதுவும் அந்த ஒயிட் சட்னி கூட சேர்த்து சாப்பிட்றப்போ வேற லெவல் டேஸ்ட் தெரியுதுன்னு தான் சொல்லுவேன் நான். வாவ், சூப்பர். ஓகே மக்களே, இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்லியில் என்னென்ன வந்து டேஸ்ட்டாக இருக்குன்னு நான் சொன்னேன். எனக்கு அந்த ஒயிட் சட்னியும் அந்த ரெட் சட்னியும் வந்து அந்த கார சட்னியும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருதுன்னு நான் சொல்லுவேன். அந்த டேஸ்ட்டும் வந்து நம்ம நாக்கிலே நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். இட்லி வந்து அதுக்காகவே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூரிக்கு வரலாம். நம்ம உள்ள பூரி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாஃப்டாக தான் இருக்குது. அதை கிழங்கோட வச்சு சாப்பிட்றப்ப எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுவும் வந்து உண்மையாலே நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன்.
நம்ம வந்து வீடியோ எடுத்து போடுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 இயர்ஸ் கடை, 20 இயர்ஸ் கடை, இல்லை 5 இயர்ஸ் கடைன்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணுற கடை, இல்லை நம்ம அதிகமாக வந்துட்டு போகிற கடையை தான் வந்து நம்ம வீடியோ எடுத்து போடுறோம். அதிலே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது எவ்வளோ வந்து டேஸ்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி திருவள்ளூர் மக்களுக்கு வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். இந்த பூரி என்னை சாப்பிட இழுக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பேச முடியல என்னால். ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கு எவ்வளோ பில் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். எவ்வளோ பில் ஆச்சு? எவ்வளோ ஆச்சு? 45 ரூபா தான் ஆச்சு. காலைல டிஃபன் எனக்கு ஓவரு. நான் என் வயிறுக்கு முட்டை நான் சாப்பிட்டேன்னு தான் சொல்லுவேன். நான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன். அதே மாதிரி நீங்களும் வந்தீங்கன்னா ஒரு 45 ருபீஸ் இல்லை 50 ருபீஸில் வந்து காலையில் டிஃபனை வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு போக முடியும் தான் நான் இங்கே சொல்லுவேன். இங்கே கடைக்கு வரவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறேன்? நீங்கள் நம்ம கடையில் எந்த சட்னி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றீங்கன்னா எந்த சட்னி அதிகமாக வந்து எதை வந்து எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்க? கார சட்னி ஜாஸ்தி சாப்பிடுவாங்க. நான் சொன்ன மாதிரியே தான் 2 சட்னியுமே ஸ்பெஷல் இருக்குது. இதில் வந்து கார சட்னி வந்து அதிகமாக சாப்பிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான் எல்லாத்தையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டேஸ்ட்டு மெயினாக திருவள்ளூர் மக்களுக்காக தான் இது. ஓகே காய்ஸ், பாய், சியர்ஸ்.